முன்னொரு காலத்தில் அழிவுக்கும் அமைதிக்கும் அடையாளமான சிவா ஆழ்ந்த தியானத்தில் உலகத்திலிருந்து விலகியிருந்தார். அவரின் முதல் மனைவி சதி தன் தந்தையான தக்ஷா அவர்களின் அவமதிப்பால் தன்னை தியாகம் செய்துவிட்டார். அந்த துயரம் சிவனின் மனதை முழுவதும் அமைதியாக்கியது. அவர் யாரையும் நினைக்காமல் தியானத்தில் மூழ்கிவிட்டார். அதே நேரத்தில் இமயமலையின் அரசன் ஹிமவன் அவர்களின் மகளாக பார்வதி பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவரது மனதில் ஒரே எண்ணம், நான் சிவனைத்தான் திருமணம் செய்வேன். காலம் சென்றது. பார்வதி தனது காதலை நிரூபிக்க கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். உணவு இல்லாமல் குளிரையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர் தியானம் செய்தார். அவரின் அன்பு சாதாரண காதலில்லை, அது ஒரு பக்தி, ஒரு உயிர் முழுவதும் அர்ப்பணிப்பு. இந்நேரத்தில் தேவர்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கினர். தாரகாசுரன் என்ற அசுரனை அழிக்க சிவன் பார்வதிக்கு பிறக்கும் மகன் மட்டுமே முடியும். அதனால் சிவனின் மனதை மாற்ற காமதேவன் அனுப்பப்பட்டார். காமதேவன் மலர் அம்பை எய்தினார். அந்த ஒரு நொடியில் சிவன் தனது மூன்றாவது கண்டை திறந்தார். அதன் தீயில் காமதேவன் எரிந்து போனார். ஆனால் பார்வதி தளரவில்லை. என் காதல் உண்மை என்று இன்னும் தீவிரமாக தவம் செய்தார். ஒருநாள் சிவன் ஒரு முதிய சந்நியாசியாக வந்து பார்வதியை சோதித்தார். சிவன் யார்? அவர் உங்களுக்கு ஏற்றவரில்லை என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி கோபமாக, சிவன் பற்றி ஒரு தவறும் நான் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். அந்த நொடியில் முதிய சந்நியாசி மறைந்தார். அங்கே சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தில் தோன்றினார். அவரின் கண்களில் பார்வதியின் உண்மையான அன்பு பிரதிபலித்தது. உன் காதல் உண்மை, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிவன் கூறினார். பின்னர் அவர்களின் திருமணம் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட மிகப்பெரிய தெய்வீக கல்யாணமாக நடந்தது. அவர்களின் இணைப்பில் பிறந்தவர் கார்த்திகேயா, அதாவது முருகன். அவர் தாரகாசுரனை வென்று உலகத்தை காப்பாற்றினார். இறுதியாக சிவன் பார்வதி காதல் நமக்கு சொல்வது, உண்மையான அன்பு பொறுமையுடன் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறும். இது ஒரு காதல் கதை மட்டுமில்லை, ஒரு உயிர் முழுவதும் அர்ப்பணித்த நித்தியமான இணைப்பு.